ஹாய் வியூவர்ஸ், வெல்கம் டு மை யூடியூப் சேனல். நான் உங்கள் நசீம். இன்றைக்கி நம்ம இந்த வீடியோவில் எதை பற்றி பார்க்க போகிறோம் அப்படின்னா, ஏற்கனவே நீங்கள் கேள்விப்பட்டிருப்பீங்க ஏர்டெல் ஜியோ ரெண்டு விலை ஏறி இருக்குது அப்படின்ட்டு. அது எவ்வளோ ஏறி இருக்குது அப்படிங்கிறத பற்றி தான் டீட்டெயிலாக இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். ஏற்கனவே விலை ஏற போகுதுங்கிறது நம்ம எல்லாத்துக்கும் தெரியும். இந்த ரேட்டில் இந்த ரேட்டுக்கு தான் மாறப்போகுது அப்படிங்கிற மாதிரி நிறைய ஆட்ஸ் கூட வந்துக்கிட்டு இருந்தது. ஆனால் அதெல்லாம் ஒரு அதிகாரப்பூர்வமாக நம்ம சொல்ல முடியாது. ஏன்னா நெட்டில் எவ்வளவோ ஃபேக் மெசேஜஸ் பரவும். இன்றைக்கி நான் உங்களுக்கு டெமோ காட்ட போகிறது அந்தந்த நெட்வொர்க்கோட அஃபிஷியலாக உள்ள அப்ளிகேஷன்ஸ்லேருந்து நான் எடுத்து காட்ட போகிறேன். வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் ஃபுல்லாக பாருங்கள். ரொம்பவே இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும். முதல்ல ஜியோவை பார்த்துருவோம். ஜியோவோட ரீசார்ஜ் பண்ணக்கூடிய அந்த அஃபிஷியலாக உள்ள அப்ளிகேஷன் ஜியோ பாஸ். ஜியோ பாஸ்லேருந்து நான் என்னோடய நம்பரை டைப் பண்ணி அதை ஸ்க்ரால் பண்ணுறேன். அதில் என்னென்ன அமௌண்ட் வந்திருக்குன்னு உங்கள் டிஸ்பிளே அதை பார்த்துங்க. இதில் இந்த 101 சீரீஸ்னு ஆரம்பிக்குது பாருங்கள். அந்த 101 896 அப்படிங்கிற நம்பர்ஸ் எல்லாமே அவங்க டிசைன் நம்பரை ஆர்டர் பண்ணி வச்சுருக்கிறாங்க. அதை நீங்கள் விட்டுருங்க. அதுக்கு பக்கத்தில் உள்ளது தான் அமௌண்ட்டு 239, 249, 349 அதெல்லாம் இருக்குது பார்த்துங்க. அதுக்கு பக்கத்துலேயே டேஸ் இருக்கும். 20 days, 56 days அப்படின்னு சொல்லி டேஸ் கணக்கு கொடுத்துருப்பாங்க. அதுக்கு அடுத்தது உள்ளது ஜிபி கணக்கு வந்துடும். 1.5 GB, 2 GB, 3 GBன்னு வரிசலாக இருக்கும். அதுக்கு பக்கத்தில் உள்ளது அமௌண்ட்டு 629, 449. பிளானுக்கு தகுந்த ரேட் இருக்கும். அது என்னங்கிறத நீங்கள் பொறுமையாக வீடியோவை பாஸ் பண்ணி தெரிஞ்சுங்க. டேட்டா முடிஞ்சதுக்கப்புறம் நம்ம அடிஷ்னல் போடுவோம், எக்ஸ்ட்ரா டேட்டா. அதோட ரேட் பார்த்திங்கன்னாக்கா 19 ரூபாய்க்கு 1 GB, 29 ரூபாய்க்கு 2 GB, 69 ரூபாய்க்கு 6 GB, 139 ரூபாய்க்கு 12 GB. அதாவது மந்த்லி பிளான் ரேட் ஏறினது இல்லாமல் இதோட விலையும் ஏறி இருக்குது. இந்த 19, 29 பழைய ரேட்டில் இருக்க மாதிரி உங்களுக்கு தோணும். ஆனால் முதல்ல 19 ரூபாய்க்கு 1.5 GB கொடுத்தாங்க, இப்போ 1 GB தான் கொடுக்குறாங்க. 29 ரூபாய்க்கு 2.5 GB கொடுத்தாங்க, இப்போ 2 GB தான் கொடுக்குறாங்க. அதே போல் 61 ரூபாய்க்கு 6 GB கொடுத்தாங்க, இப்போ 69 ரூபாய்க்கு 6 GB கொடுக்குறாங்க. இப்போ நெக்ஸ்ட்டு ஏர்டெல் பார்த்துருவோம். ஏற்கனவே 179 ரூபாய்க்கு நெட் இல்லாத பிளான் இருந்தது. அதாவது டோட்டலாக 2 GB தான் இருக்கும். அதோட விலையை பார்த்திங்கன்னா இப்போ 199 ரூபா ஆகிடுச்சு. அதே போல் 455 ரூபாய்க்கு பழைய பிளான் இருந்தது, 509 ரூபா ஆகிடுச்சு. 1 இயர் பிளான் 1799 ரூபாய்க்கு இருந்தது, இப்போது 1999 ரூபா ஆகிடுச்சு. இது எல்லாத்துலேயுமே நெட்டு இருக்கும். ஆனால் மாதம் 2 GB தான் யூஸ் பண்ணிக்கலாம். அந்த மாதிரி தான் கொடுத்துருப்பாங்க. ஒரு மாதத்துக்கு டோட்டலாகவே மொத்தமாகவே 2 GB தான் இருக்கும். அந்தளவுக்கு நெட்டு கொடுத்துருப்பாங்க. இப்போ நெக்ஸ்ட் அடுத்த பிளான் நாங்கிறத பார்க்கலாம். ஏற்கனவே பார்த்திங்கன்னா 299 ரூபாய்க்கு 1.5 GB நெட்டு கொடுத்துக்கிட்டு இருந்தாங்க. இப்போ அது 349 ரூபா ஆகிடுச்சு. அதே போல் 719 ரூபாய்க்கு உள்ளது 859 ரூபா ஆகிடுச்சு. அதே போல் 2999 ரூபாய்க்கு உள்ளது 3599 ரூபா ஆகிடுச்சு. இதில் ஆஃபர் செக் பண்ணி போடலாம். அப்படி ஆஃபர் செக் பண்ணும்போது என்ன ஆகுண்டாக்கா, உங்களுக்கு 1.5 GBங்கிறது சம்டைம்ஸ் 2 GB கிடைக்கும். இப்போ உதாரணத்துக்கு நான் டம்மியாக ஒரு நம்பர் டைப் பண்ணுறேன் பார்த்துங்க. அதுலேயே அமௌண்ட்லாம் கொடுத்துருக்கோம் உங்களுக்கு. அதுக்கு கீழே ஜிபியும் கணக்கு கொடுத்துருப்பாங்க. இப்போது 299 இருக்குது பாருங்க. அதுக்கு கீழே பார்த்தீங்கன்னாக்கா 1.5 GB தான் கொடுத்துருக்காங்க இந்த நம்பருக்கு. சில நேரத்தில் 2 GBன்னு கொடுத்துருந்தாங்க அப்படின்னா அது ஆஃபர் உங்களுக்கு. அது கண்டிப்பாக 2 GB வேலை செய்யும். இந்த நம்பருக்கு கொடுக்கல இன்றைக்கி, அதனால் இந்த நம்பருக்கு 1.5 GB தான் வேலை செய்யும்.